வயது முதிர்ந்தோர்கள் திருக்கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல தரப்பிலிருந்து வந்ததன் காரணமாக நெடுநாளைக்கு நிலுவையில் இருந்த சோளிங்க ரோப்கார் திட்டமும் ஐயர்மலை ரோப்கார் திட்டமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அதேபோல் நம்முடைய சுவாமிமலை திருக்கோயிலுக்கு நெடுநாளைய பக்தர்கள் வேண்டுகோளை ஏற்று 3.5 கோடி ரூபாய் செலவில் மின்தூக்கி லிஃப்ட் அமைக்கப்பட்டு வருகின்றது. அதேபோல் திருத்தணியில் மலைப்பாதைக்கு போக்குவரத்து வசதி இருந்தாலும் இறுதியில் 140 படிக்கட்டுகள் ஏற வேண்டிய நிலையில் வயது முதிர்ந்தோர்கள், உடல்நல குறைவு ஆரோக்கியம் உள்ளவர்கள் தரிசனத்திற்கு செல்லுகின்ற சூழலை கருத்தில் கொண்டு 5 கோடி ரூபாய் செலவில் மின்தூக்கி லிஃப்ட் அமைக்கப்பட்டு வருகின்றது. அதில் இன்னொரு பாகமாக அதிக பொருட்செலவில் திருக்கோயில்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள வேண்டும் என்று பல கோயில்கள் நினைத்திருந்தாலும் வயது முதிர்ந்தோர்கள் பொருளாதார ரீதியாக அதற்குண்டான சூழல் இல்லாததாலும் ஒரே நேரத்தில் பல கோயிலுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு உடனிருந்து அழைத்து செல்வதற்குண்டான சூழல் இல்லாததாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு வந்தவுடன் முதலாக இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு என்று முதல் கட்டமாக 200 பேர்களை அரசு மானியத்தோடு அறிவித்து அனுப்பி வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 2வது ஆண்டு 300 பேர்களை அரசு மானியத்தோடு அனுப்பி வைத்தார்கள். இந்த ஆண்டு 420 பேர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அதன் ஒரு பகுதியாக 60 நபர்கள் காசிக்கு செல்வதற்கு துரித ரயில் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்தமாக அரசு நிதி இதுவரையில் சுமார் 2,30,00,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணி மேலும் இந்த ஆண்டு தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுடன் செல்வதற்கு மருத்துவ குழு ஒன்று, திருக்கோயில் பணியாளர்கள் என்று 3 பேர், அதோடு ஏசி அளவிலே இருக்கின்ற உதவி ஆணையாளர் ஒருவரும் இந்த பயணத்தில் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த பயண திட்டத்தோடு இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு அறுபடை வீடுகளுக்கு ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்வதற்கு இதுவரையில் அரசு மானியமாக 2,14,00,000 வழங்கப்பட்டு இதுவரையில் 2022 மூத்த குடிமக்கள் இந்த அறுபடை வீடுகளுக்கு சென்று இறை தரிசனத்தை உண்டு உறைவிடத்தோடு தரிசித்து வந்திருப்பது இந்த ஆட்சியினுடைய ஆன்மீகத்தில் ஒரு புரட்சி என்றே எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் மானசேவர், முக்திநாத் போன்ற திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நிதியை உயர்த்தி 20,000 30,000 ரூபாய் ஆக்கி நம்முடைய மானசேவருக்கு மாத்திரம் இதுவரையில் சென்று வந்தவருடைய எண்ணிக்கையை பார்த்தால் 500க்கும் மேற்பட்டவர்கள் முக்திநாத்திற்கு இதுவரையில் சென்று வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசு மானியம் 1,08,00,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஆடி மாதங்களில் வருகின்ற அம்மன் திருவிழா காலங்களில் அம்மன் திருக்கோயில்களுக்கென்று இதுவரையில் 1003 பக்தர்களை இலவசமாக கட்டணமில்லாமல் அழைத்து சென்று இறை தரிசனத்தை காண்பதத்தின் வாயிலாக அரசுக்கு ரூபாய் 25 லட்சம் அரசு மானியத்தில் இந்த பயண திட்டம் வகுத்து 1300 பயனாளிகள் பக்தர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். அதேபோல் புரட்டாசி மாதத்தில் 1008 பக்தர்கள் இதுவரையில் வைணவ தலங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு பயனடைந்திருக்கின்றார்கள். அதற்கும் அரசு மானியம் 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுபோல் இந்த ஆட்சியில் வசதி உள்ளவர்கள், வசதி அற்றவர்கள் அனைவரும் இறை தரிசனம் பெறுவதற்கு பல்வேறு முனைப்பான திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகின்றது. இந்த திட்டங்கள் வருகின்ற இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கைகளையும் அறிவிக்க வேண்டும். அதற்குண்டான மானிய தொகையை அரசு வழங்கும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் எண்ணிக்கை வருகின்ற ஆண்டு அறிவிப்பில் கூடுதலாகும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
பயணமாக இருக்கும். அங்கே அவர்களுக்கு காசியில் எது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும்? அனைத்து ஏற்பாடுகளும் உண்டு உறைவிடங்களோடு அவர்களுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். இந்த பயண திட்டத்தில் அவர்களுக்கு உதவியாக ஒரு போர்வை மற்றும் அவர்களுக்கு உதவியாக துடைத்து கொள்வதற்குண்டான டவல் மற்றும் எண்ணெய், சோப்பு போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு தந்திருக்கின்றது. இந்த பயண திட்டம் என்பது சுமார் 7 நாட்கள் இந்த பயண திட்டமாகும். 7வது நாள் மீண்டும் வருகின்ற பொழுது இதேபோல் அவர்கள் பயண திட்டம் முடிந்து வந்த பிறகு அவருடைய இல்லத்திற்கும் ஆட்களை உடன் அழைத்து அவர்களை பாதுகாப்பாக அவர்கள் இல்லத்திற்கு சென்றடைய செய்வோம். இப்போது பயண திட்டத்திற்கு 10 வகையான பொருட்களை அவர்கள் 15 வகையான பொருட்களை அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கியிருக்கின்றோம். இவை அனைத்தும் அரசு மானியத்திலிருந்து வழங்கப்படுகின்ற தொகை. பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. என்ன ஆனாலும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தியே தீர்வுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மத்திய அரசுக்கு எதிராக நக்சல் போல செயல்படுறார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம். நிச்சயம்தான். எங்கள் முதலமைச்சரை பொறுத்தளவில் முன்மொழி கொள்கையை திணிக்க வருகின்ற பொழுது அவர் எந்த எதிர்ப்புக்கும் அடங்க மாட்டார். எதிர்ப்புக்கு அடங்காத ஒரு தலைவர் தான் எங்களுடைய தலைவர். இந்த ஆட்சியின் மீதும் மக்களின் மீதும் விருப்பத்திற்கு மாறாக எதை திணித்தாலும் தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அதற்கு வெகுண்டெழுவார்கள். அப்படி திணிக்கின்ற வேலையை அவர்கள் விடாமல் தொடர்ந்து செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் அதற்கு எதிர்ப்பாக வெகுந்தெழுவான். ஆகவே அரசியல் செய்வதற்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் திரும்ப திரும்ப கோயாபால் தத்துவத்தின்படி ஒரே பிரச்சனையை அண்ணாமலை எடுத்து கொண்டிருக்கின்றார். 2026ஆம் ஆண்டு நெருங்கி கொண்டிருக்கின்றது. மக்கள் அவருடைய செயல்பாடை விழிப்புணர்வோடு கண்காணித்து கொண்டு வருகிறார்கள். அதில் பெறப்படுகின்ற அடி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவிற்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மரண அடியாகத்தான் இருக்கும்.